வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய சாதனைகள் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்திய இளைஞர்கள் நிறைய உலகளாவிய சாதனைகள்லாம் பண்ணுறாங்க. செஸ்ஸில் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாங்க, நார்வே சாம்பியன் ஆகிறாங்க. அப்புறம் அவங்களே ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க ஏதாவது பெரிய கண்டுபிடிப்புகள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் பண்ணுறது, ஆப் தொடங்குறது, அந்த மாதிரி பண்ணி கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தால் கூட சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையில் போயிடுறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்கது. இது இப்போ ஒரு கேஸ் நடந்ததுங்க சமீபத்தில். ஒருத்தருங்க, அவர் பேர் அவினாஷ்னு பேர், அவினாஷ் நார்னே, NARNE அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் தெலுங்கானாவை சேர்ந்தவரான். அவர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், 30 வயசு ஆகுது. அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு, அமேசானில் வேலை செய்கிறாராம். அவருக்கு சென்ற ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் ஆச்சு, அதாவது 2025. இது அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அவங்க பெற்றோரே பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணும் யூஎஸில் வேலை செய்கிறாங்க, பெரிய வேலையில் இருக்காங்க, பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜூன் மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சு ஜூலைலேருந்து தே ஸ்டார்டட் தேர் ஓன் லைஃப் இன் அமெரிக்கா. அப்புறம் ஒரு 4 மாதம் ஆயிருக்குங்க. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 27ஆம் தேதி திரு அவினாஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆஃபீஸ்லேருந்து ஏதோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏதோ ஐஸ்கிரீம் ஒய்ஃபுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தாக்க வீட்டில் வீடு திறந்துருக்கு, ஆனால் அவங்க ஒய்ஃபை காணோம். ஸோ இவர் கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் உள்ளார போய் பார்க்குறாரு, எங்கேயுமே காணோம். ஏன்னா அவங்க அந்த சோஃபாவில் தான் உட்காந்துருந்தாங்களாம் இவர் வெளியே போகிறச்சேன். ஸோ திரும்பி பார்த்தா சோஃபா இருக்குது, ஆளை காணும். அதுக்கப்புறம் ஒரு ரூமாக கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அந்த பெண்மணி பேர் ராஜிதா அப்படின்னு பேர். ராஜின்னு கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அப்புறம் பாத்ரூமில் போய் தேடிருக்காரு. பாத்ரூம் உள்ளார தாப்பால் போட்டு சாத்தியிருக்கு. இவர் கதவை தட்டி தட்டி பார்த்துருக்காரு, ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. உடனே இவர் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டார். பயந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக போலீஸை கூப்பிட்டாரு. அங்கே 911 பண்ணணும். அந்த போலீஸை கூப்பிட்டாரு. அவங்க உடனடியாக வந்துட்டாங்க. வந்துட்டு கதவை உடச்சி பார்த்துருக்காங்க. பாத்ரூம் கதவை பார்த்தா உள்ளே அவங்க விழுந்து கிடக்காங்க. அநேகமாக சடலமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆனவுடனே இவர் ஓன்னு அழ ஆரம்பித்து பெரிய இதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்களாம் இவரை சமாதானப்படுத்தி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இது பண்ணிவிட்டு, ஒரு கால் சூசைடாக இருக்குமோ இல்லை ஏதாவது ஹார்ட் ஃபெயிலியராக இருக்குமோ அந்த மாதிரிலாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாடியை கொண்டு போயிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு கொண்டு போயிட்டாங்க. எப்போவுமே போலீஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையே என்னென்னா சந்தேகப்படுறது தான் அவங்களுடைய வேலை. எதையுமே அவங்க அப்படியே வெள்ளந்தியாக நம்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் சந்தேகப்படுவாங்க. இந்த பாடியை அங்கே கொண்டு போனோடனே அங்கே அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க பாடியை. இவர் என்ன சொன்னார்னா, திரு அவினாஷ் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேங்க, பார்த்தா வீடு அவங்கள இல்லை, ஒய்ஃப் இல்லை, பாத்ரூம் கதவு சாத்திருக்கு, உள்ளார சைடு தாப்பால் போட்டிருக்கு, அதனால் என்னால் திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸை கூப்பிட்ருக்காரு அவர். ஸோ ஆனால் இவங்க அந்த போஸ்ட்மார்ட்டமில் என்ன ஆயிருக்குன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண்மணி கழுத்து நெரிக்கப்பட்டு செத்துருக்காங்க, அசிஃபிக்சேஷன் அப்படின்னு பேர், கழுத்தை நெரிச்சு யாரோ கொன்று இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேக்கா ஒன்றும் இவர்கிட்ட டைரெக்டாக எதுவும் கேட்கல. அப்புறம் மெதுவாக என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி நீங்கள் கொடுத்து நடத்துகிறீங்க, அந்த விஷயம், ஜென்ரல் விஷயம்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது போலீஸ்க்கு நிறைய அதிகாரங்கள் உண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருடைய ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனில் ஃபோனை வாங்கிட்டு இவர் நிறைய அதில் டெலீட் பண்ணியிருக்காரு. நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ், அப்புறம் என்னென்னமோ இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காரு. ப்ரௌசிங் டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரன்சிக் சயின்ஸ் மூலம் எல்லாத்தையும் ரெட்ரீவ் பண்ணிட்டாங்க. ரெட்ரீவ் பண்ணி பார்த்தாக்க என்ன தெரியுதுன்னா, அதில் முந்தின நாள் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் ஏதோ ஸ்மூதி வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காராம். ஸ்மூதிங்கிறது அது வெனிலா ஸ்மூதி, சாக்லேட் ஸ்மூதி அப்படின்னு குடிக்கிற பானம் தான், அது திக்காக இருக்கும்.
அதை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அம்மா அதை குடிச்சிட்டு இது என்ன ஒரே கசக்குது, இது மருந்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க போல இருக்கப்போ, இந்த மாதிரி கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து டெலீட் ஆகிருக்கு. ஸோ போலீஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவினாஷுக்கு வந்து ஏற்கனவே ஒரு காதலி இருந்திருக்காங்க இந்தியாவில். அவங்க வந்து ரொம்ப வருஷமாக காதலிச்சிருக்காங்க 2 பேரும். ஸோ இவருக்கு வந்து அவங்க பெற்றோர் வந்து அந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலை அந்த பெண்ணோட. அது என்ன காரணம்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க இந்த பெண்ணை பார்த்து, இந்த சஜிதாங்கிற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பெண்மணிக்கும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு. அந்த காதலியும் வந்து இவங்க திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதில் பியூட்டி. அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தன்னுடைய மனைவி இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபோட்டோவை அந்த காதலிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சு அவங்களும் ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அந்த ஏதோ இமோஜின்னு சொல்லுவோம் இல்லையா, இமோஜி எல்லாம் போட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயங்க. அதாவது ஒரு அப்பாவி மாதிரி என்னுடைய மனைவி தவறி போயிட்டா, நான் துக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு கடைசியில் அவரே தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆகிடுது. இருந்தாலும் அமெரிக்காவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக தீர விசாரித்து, ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து அவங்க ஏற்றுப்பாங்க அந்த கோர்ட்லேயே. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் வந்து இவருடைய ஃபோனில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதாவது இவர் வந்து அந்த விஷம் பாய்சன் இருக்கு இல்லையா, அதை பற்றி சர்ச் பண்ணியிருக்காரு. ஃபோனில் கூகுளில் போய் விஷத்தை பற்றி சர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஸ்மூதி வாங்கி கொடுத்தாரு இல்லையா தன்னுடைய மனைவிக்கு. அவங்க ஏதோ மருந்து மாதிரி இருக்குது, கசக்குதுன்னெலாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்னு போலீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஏதோ விஷம் கலந்துருக்காரு. அதாவது ஒரு ஸ்லோ பாய்சனுங்கிற மாதிரி அது ஏதோ ஒரு கலந்துருக்காரு. அதுதான் அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணியிருக்காங்க போலீஸு. இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 30th ஜூன் தான். அதாவது இது நடந்தது October 27 லாஸ்ட் இயர். அவங்க ஆக்சுவலாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது 30th ஜூன் தான். ஸோ இந்த சார்ஜ் ஷீட் மூலம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் டிகிரி மர்டர் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட் டிகிரி மர்டருங்கிறது ஹோமிசைடு. இது ரொம்ப ஒரு கொடூரமானது. இதுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் தான் கிடைக்கும். அமெரிக்காவில் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்னால் ஒரு 20 வருஷம், அதுக்கப்புறம் பர்த்டே வருது, அவர் பர்த்டே வருதுன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 50 வருஷம் ஆனாலும் ஜெயிலில் இருக்க வேண்டியதான், லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ங்கிற மாதிரி. ஸோ $5 million பாண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அநேகமாக அவரால் 5 million எழுப்ப முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் கொஞ்சம் வருஷம்தான் அங்கே வேலை செஞ்சுருப்பார். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் ஆல்சோ வுட் போஸ்ட் $5 million ஃபார் ஹிம். ஸோ இப்போதைக்கு அவர் கஸ்டடியில் இருக்கார். ஸோ அநேகமாக இவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா போலீஸ் வந்து ரொம்ப ஃபுல் ப்ரூஃபாக எல்லாத்தையும் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கு. அதனால் இவருக்கு வந்து அநேகமாக லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இவருடைய செயல்னால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை, எல்லாருக்கும் நஷ்டம்தான். இப்போ இவருக்கு பாருங்கள், மேஜர் தான் இவர். தனக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா இவர் சொல்லியிருக்கலாம் பெற்றோர்கிட்ட, ஏமா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேம்மா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், விட்டுருங்க. மேஜர் தான் இவர் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இவர் வந்து ஒத்துன்ட்டார். அந்த அம்மா அப்பா பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துன்ட்டார். அது என்ன விஷயம்னு தெரில நமக்கு. ஸோ இது இவர் பண்ண தப்பு. ஸோ இதனால் பாருங்கள், இப்போ இவருடைய வாழ்க்கை போச்சு. இன்னுமே இவருக்கு இந்த 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 பிறவியில் வாழ்க்கை கிடையாது. ஃபுல்லாக ஜெயில் தான், கம்பி எண்ணிகிட்டே இருக்க வேண்டியது, சிறை சாப்பாடு சாப்பிட வேண்டியது, யூனிஃபார்ம் போட்டுக்க வேண்டியது, அந்த 4க்கு 8 ரூமில் இருக்க வேண்டியது, அவ்வளோதான் இவருடைய வாழ்க்கை இனிமே. இப்போ அந்த பெண்ணை கொன்னுட்டார், அப்பாவி பொண்ணு. அதுக்கு 28 வயசோ என்னமோ தான் ஆகுதான். அது பாவம், நல்லா படித்த பொண்ணு, வேலையில் இருக்குது யூஎஸில். அந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணு, அவளையும் கொன்னுட்டார். இப்போ இவருடைய காதலி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்குதுன்னு தெரில, வேறு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு தெரில. ஸோ அவங்களுடைய எதிர்காலமும் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்போ இவருடைய அப்பா அம்மா எவ்வளவோ ஆசைப்பட்டிருப்பாங்க, தன்னுடைய மகன் வந்து ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கான், சரி அமெரிக்கா போய் சம்பாதிப்பான், நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ எல்லாமே போச்சு. லைஃப் லாங்காக சரியில் தான் இருக்கணும். இப்போ அதே மாதிரி அந்த இறந்த பெண்மணியோட அம்மா அப்பாவுக்கு எவ்வளவோ கனவுகள் இருந்திருக்கும். நம்மளுடைய மகள் வந்து
நல்லா படிச்சிருக்காங்க, அது ஈக்குவலாக படித்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, குழந்தை பெற்றுப்பாங்க, நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. எல்லாம் மண்ணோட மண்ணாக போச்சு. ஸோ அந்த பெண்ணும் அந்த பெண் இந்த பழைய லவ்வர் இருக்காங்கல்ல, இவருடைய லவ்வர், அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இப்போ என்ன இருக்குது லைஃப்பில், தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆகலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு முதிர்ந்த வயதாகிடும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நினச்சே பார்க்க முடியலங்க. அதாவது ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுங்கிறவங்களுக்கு வந்து அந்த ஐடியும் போது அந்த லாஜிக்கல் திங்கிங்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, லாஜிக்காக திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இவர் என்ன லாஜிக் திங்க் பண்ணாருன்னு தெரில. ஒரு காதல், எல்லாருக்கும் காதல் வரும் இந்த சின்ன வயசில், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இவர் ஆம்பளையாக இருந்து ஒரு தைரியமான ஆம்பளையாக இருந்தால் சொல்லிடணும் பெற்றோர்கிட்ட, அம்மா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேம்மா, அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அம்மா அப்பாவை திருப்திப்படுத்துறதுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த காதலியோட தொடர்பில் இருந்திருக்காராம். கண்டினியூஸாக வாட்ஸ்அப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தேவையே இல்லை. அதாவது நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய ரூட்டு. லூப் லைனில் போகவே கூடாது. யாருக்குமே அது ஒன்றும் புண்ணியம் கிடையாது அது. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதுலேருந்து பாடம் தான் நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். ஸோ இதுலேருந்து வந்து நிறைய பேர் பாடம் கற்றுக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு டபுள் இதில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்தித்து உங்கள் வாழ்க்கை தான் அது, உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தான் அதை அமைச்சிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த 2 தண்டவாளத்தில் ட்ராவல் பண்ண முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எல்லாருக்கும், உங்களுக்கும் நல்லது, அந்த பெண்ணுக்கும் நல்லது, பெற்றோருக்கும் நல்லது. ஸோ இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சின்னதுங்க. அதாவது ஒரு 20 வயசு வரைக்கும் நீங்கள் குழந்தை பருவம், பருவ பருவம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. கடைசியில் ஒரு வயசானதில் ஒரு 10 வருஷம் போயிடும். ஸோ இடையில வந்து ஒரு 40 வருஷம் 45 வருஷம் தான் உங்களுடைய உண்மையான ஆயுட்காலம்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு மெயினாக ஆயுட்காலம். அதை ஸ்பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிற்கிறதுல வந்து ஒன்றும் அர்த்தமே இல்லைங்க. அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுட்டா நல்லது தான். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.